அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலமான பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விரிவான தகவல். ரீஷ்மா, மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருந்த சூழலில் இன்றும் அதே பகுதியில் இது நீடித்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்த பிறகும் தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயலாக வலுப்பெற்றாலும் இந்த புயல் பயணிக்கக்கூடிய பாதை, அதனால் ஏற்படக்கூடிய வானிலை நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரிக்கடல் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவே தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்றும் தென் தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. ரீஷ்மா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.